அதனால நாங்க சாதி மதம் பார்க்காம, பேதம் பார்க்காம, ஏழை பணக்காரன் பார்க்காம எங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்துக்கிறோம் பாருங்க, அவன் தான் பகுத்துவாதியை தவிர நீங்க கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாரையுமே பகுத்துவாதிகள் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அது வேறு இது வேறு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க இன்னைக்கு பெரியாருடைய சொத்துக்கு எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. நாங்கெல்லாம் பெரியாருடைய கொள்கைக்காக இருக்கிறவங்க. சொத்துக்கு ஆசைப்படுறது அது கொள்கை ஆகாது. அப்புறம் ஐயா இன்னொன்னு சொன்னாங்க, இந்த கிலோ கணக்கில் தங்கம் கொடுத்தா திருமணம் செஞ்சுக்குவான், ஆனா நாத்திகன்னு சொல்லுவான் அப்படின்னாங்க. இன்னைக்கு இந்த எல்லா மதத்தையும் எல்லா கடவுளையும் ஏத்துக்கிறவங்க, அதாவது அவங்க வரதட்சணை இல்லாம திருமணம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்க இஸ்லாத்தை எடுத்துக்கங்க, கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கங்க, இந்துக்கள் எடுத்துக்கங்க, சீக்கியர்கள் எடுத்துக்கங்க. இப்ப நாங்க பண்றத மாதிரி அவங்க பண்றாங்களா? எல்லாம் வரதட்சணை தான். வரதட்சணை இல்லாம வேணா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிறு பகுதி உங்களால் மாற்றப்பட்டவர்கள், உங்கள் இயக்கத்தால் மாற்றப்பட்டவர்கள், அதை வச்சு நம்ம உலகத்தை கணக்கிட முடியாது. அப்புறம் இன்னொரு செய்தி சொன்னாங்க, திருவள்ளுவர் சொல்ற மாதிரி நீங்க நடக்கிறீங்களா? கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பிரியாணி போட்டா சாப்பிடுறீங்க, கோழியை முழுசா சாப்பிடுறீங்கன்னு ஐயா சொன்னாங்க. நாங்க திருவள்ளுவர் முழுக்க ஏத்துக்கல. திருக்குறள் மாநாடு முத போட்டது பெரியார் தான். அப்ப எங்க ஆளுங்கெல்லாம் போய் பெரியார்ட்ட கேட்டாங்க, நீங்க என்ன திருக்குறளை ஏத்துக்கிறீங்களா, அதுல மூலத்தனம் இருக்கே அப்படின்னாங்க. அப்ப ஐயா சொன்னாரு, அவன் ராமாயணத்துக்கு போடுறான், மகாபாரதத்துக்கு போடுறான், நமக்குன்னு சாதி மதம் இல்லாத ஒரே ஒரு முறை திருக்குறள். திருக்குறள் நாங்க ஏத்துக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல உயர்வு தாழ்வு கிடையாது. சாதியை பத்தி பேசவே இல்லை, மதத்தை பத்தி பேசவே இல்லை. முழுக்க மனிதன் இப்படிதான் இருக்கணும், அன்போட இருக்கணுங்க. அப்ப அன்புங்கிறது இன்னொரு உயிரை கொள்றது அன்பு கிடையாது. ஆனால் அதை நாங்க ஏத்துக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு சுமாரா ஒரு 30 டன் வச்சுங்க. 20 டன் நம்ம சாப்பிடுறது கடல் உணவு. கடல்ல இருந்து கிடைக்கிறது மட்டும் 20 டன், 3/2 பங்கு கடல் உணவு. பாக்கி 1 டன் இருக்கு, ஒரு பகுதி இருக்கு பாருங்க. அதுலதான் இந்த காக்கா, கோழி, புறா, ஆடு, மாடு, ஒட்டகம் இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அதுல இந்த கீரை காய்கறி பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் அருகம்புல்லு கூட இன்னைக்கு திங்கிறது கிடைக்காது. நான் சைவம் தான் சாப்பிடுவேன், நான் திருக்குறளை ஏத்துக்கிட்டேன்னு நம்ம எல்லாம் ஒரு வைராக்கியம் கொண்டுகிட்டோம்னா அவுத்திக்கிற காம்பு கூட நமக்கு கிடைக்காது. இருக்கிற மார்வாடியும் பாப்பானும் அதை வாங்கி தின்றுவான், கிலோ 500 ரூபானா கூட. அதனால எங்களுக்கு திருக்குறள் முழுமையா கிடையாது. அப்ப ஐயாட்ட கேட்டாங்க, அதை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்கன்னாங்க. புள்ள இல்லாத பொம்பளை குழந்தைகளை போட்டு தொட்டில் ஆட்டிட்டு இருப்பா, அதனால நான் திருக்குறளை ஏத்துக்கிட்டு இருக்கேன். எங்களை பொறுத்தவரைக்கும் திருக்குறளுக்கு அவ்வளவுதான் மரியாதை. புள்ள இல்ல மலடின்னு கேவலப்படுத்துறான், அவன் புள்ள இல்லாத பிள்ளைய போட்டு ஆட்டிட்டு இருக்கான். நாங்களும் ஒரு குழந்தைகளை போட்டு ஆட்டிருக்கோமே தவிர திருக்குறளுக்கு முழுக்க ஏத்துக்க முடியாது. அதுல சாதி மதம் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது. அன்பை வலியுறுத்துறாரு. வள்ளலாரும் அதான் சொன்னார், அன்பதான் சொன்னார். எங்களுக்கு அந்த அன்பு தான். அதுதான் முன்னாடியே கேட்டேன், மனித நேயத்துக்கு ஒத்து வர்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டேன். இப்ப சொல்லிட்டு போனோம்னாக்க, வானத்தையும் பூமியையும் அவற்றிலுள்ள சகலத்தையும் படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்துபவன் 6/162. வர்ண அழகன் 2/138. எல்லாம் நன்கு அறிந்தவன். தயவு செய்து உன்னிப்பா கவனிக்கணும். எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன் 2/29. ரகசியத்தையும் பரசியத்தையும் நன்கு அறிந்தவன். அவருக்கு தெரியாத சமாச்சாரமே கிடையாதுன்னு அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதயங்களின் உள்ளே இருப்பதை ஊடுருவி அறிய வல்லவன். உங்க இதயத்தில் என்ன இருக்குன்னு அவர் ஊடுருவி அறிஞ்சிடுவார். எல்லோர் மேலும் பேராற்றல் உடையவன். எல்லாரும் மேலையும் அவருக்கு பெரிய அக்கறை இருக்கு. இவங்க நல்லா ஆக்கணும். அது உண்டா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஜீவராசியின் முன்குடுமியும் அவன் கையில் இருக்கிறது. எல்லா உயிர்களோட முன்குடுமியும் அவர் கையில் இருக்குதான். அவன் ஒன்றை ஆகுக என்றால் அது ஆகிவிடும். யாவரும் அவன் அளவில் தான் செல்ல வேண்டியது இருக்கிறது. எல்லாரும் அவரை நாடிதான் போக வேண்டியிருக்கு. உலகில் சகல காரியங்களையும் திட்டமிட்டு நடத்துபவன். இப்படியே படிச்சுட்டு போலாங்க. இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அத்தனையுமே அவனாலதான் திட்டமிட்டு நடக்குது. நீங்க ஏத்துக்கணும். ஏத்துக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு நல்ல காரியங்களை மட்டும் சொன்னாலும் நாங்க விட மாட்டோம். அப்புறம் கெட்ட காரியங்களை யார் நடத்துறாங்க? இறைவனை தாண்டி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்றீங்க. இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், சகலகளா வல்லவன், அவன் அன்றி ஒரு அணு அசையாது, எல்லாம் அவன் செய்யணும் சொல்லும் போது இவ்வளவு கெட்ட காரியங்கள் நடக்குது, தினமும் நடந்துகிட்டு இருக்கு. தொலைக்காட்சியில பாக்குறீங்க, செய்தியில பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தான் நாங்க கேட்கிறோம். மிக பரிசுத்தமானவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன்,
அந்த அளவற்ற அருளாளன் என்னென்ன செஞ்சாருன்னு பக்கத்துல சொல்றாங்க பாருங்க. அதே இதுல இதோ அவர்களுக்கு முன் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து இருக்கிறோம். அழிச்சு ஒழிச்சிருக்காங்களாம். அழிச்சு ஒழிக்கிறது வந்து ஒரு அன்புள்ளவன் செய்யற வேலையா? இப்ப நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு போனா ஒரு அன்புள்ள நீங்க என்ன பண்ணுவோம், ஏன்ப்பா அடிச்சுக்கிறீங்க, நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. 2 பேரும் அண்ணன் தம்பியா இருங்கன்னு சொல்றது அன்புக்கு அடையாளம். என்ன உன்னை எதிர்த்து பேசுறேன்னா போட்டு தாவங்கட்டையில போட்டு பேத்தெடு அப்படின்னு சொல்ற அன்பு கிடையாது. அது ஒரு ஆணவம், இல்ல ஒரு அதிகாரம். நாங்க சொல்றதுதான். நாங்க வந்து எதையுமே ஈரோட்டு கண்ணாடி போட்டு நேர் வழியில பாக்குறது. அவங்க சொன்னாங்க, அதான் நேற்றுக்கே சொன்னேன், பெரியார் சொன்னா கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்களுக்கு பகுத்தறிக்கு ஒத்து வந்தாதான் ஏத்துக்குவோம். கை தூதராக அனுப்பி வைத்தோம், அவரை அவர்கள் பொய்யர் என்று கூறிவிட்டனர். ஆதலால் அவரை சார்ந்தோரையும் கப்பலில் ரட்சித்து விட்டு நமது வசனங்களை பொய் என்று கூறியவர்களை பெருவெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டோம். ஏன் எங்களை மூழ்கடிக்கல? அந்தமான் போயிட்டு வந்து ஒரே மட்டும் அமைக்கிறவங்க, நாங்களாம் இதை எதிர்க்கிறவங்க தானே. அப்ப இது எந்த வகையில உண்மை? அன்னைக்கு செஞ்ச இறைவன் இன்னைக்கே செய்யல. எங்களுடைய கேள்வி இதுதான். நீங்க பகவத்கீதையில பார்த்தாலும் இதுதான் இருக்கு, பைபிள்ல பார்த்தாலும் இருக்கு. அப்ப என்னுடைய கொள்கையை ஏற்கனவே வசனங்களை பொய் என்று கூறியவர்களை பெருவெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டோம். நாங்களும் எப்படி நீச்சடிச்சு தப்பிச்சு வந்தோமோ சிந்திக்க வேண்டாமா தோழர்களே? அப்ப எது உண்மை எது பொய்? ஏன் அந்த மூழ்கடிச்சாலும் எங்களை விடுறதுக்கு என்ன காரணம்? நாங்க என்ன ஏதாவது அவருக்கு தனியா உங்களுக்கு தெரியாம ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுக்கிறோமா? அப்படி கிடையாது. இதை போல் என்னும் மக்களிடம் அவர்களுடைய சகோதர தூதராக அனுப்பி வைத்தோம், அவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்கினார்கள். ஆகவே அவரையும் அவரை சார்ந்தோரையும் நம் அருளை கொண்டு ரட்சித்து விட்டு நம் வசனங்களை விவாதித்தோரை வேறறுத்து விட்டோம். அப்ப எல்லாம் கொடுஞ்செயலாவே இருக்கு. அடிச்சேன் அழிச்சேன் அவனை இம்சப்படுத்தினு ஒரு கொடுஞ்செயலா இருக்கே தவிர இதுல வந்து அளவற்ற அருளாளங்கிறதுக்கு அங்க வேலை இல்லையே. ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். ஒரு சர்வாதிகாரி, இந்த ஹிட்லர் மாதிரி நான் அப்படிதான் செய்வேன், எனக்கு நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு தான் வரணும், அப்படி அல்லாஹ் இருந்தாரு அப்படின்னு சொன்னா நான் அதை ஏத்துக்கிட்டேன். இது அல்லாஹ் சொன்னதாக நீங்கள் சொன்னார். கண்டிப்பா எந்த கடவுளும் எதுவும் சொல்லல. கடவுள் பேரை சொல்லி அதுல வாழக்கூடிய மக்கள் பிழைக்க தெரிஞ்சவன் பண்ண வேலைதான் வச்சு, அது வேற சமாச்சாரம். ஆகவே இது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் சொன்னா அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? இது மாதிரி செய்வது ஒரு அன்பாளன் செய்யற வேலையா? எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அன்பை கொண்டு அடக்கணும். இப்ப சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு? புத்தர் உருவ வழிபாடு கூடாதுன்னாரு. புத்தர் வந்து அடிச்சே கொண்டாங்க. புத்தர் கையை கட்டிட்டு தான் உட்கார்ந்துருந்தாரு, திருப்பி அடிக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த அகிம்சையை ஏத்துக்கிட்டவர். உன்னை ஒருத்தன் துன்புறுத்துகிறான் என்று சொன்னால் அது நீ போன பிறவியில செஞ்ச பாவம், அதை நீ இப்ப அனுபவிச்சீங்கன்னா அடுத்த பிறகு உனக்கு கிடையாது. இப்ப நீ அவனை திருப்பி அடிச்சுன்னா திரும்ப இன்னொரு பிறவை பிறப்ப, இன்னொருத்த வந்து உன்னை இம்சை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி புத்தரை வந்து அடிச்சுதான் கொண்டாங்க. காரணம் உருவ வழிபாடு கூடாது. இன்னைக்கு இந்த இந்து மதம் வந்து உருவ வழிபாட்டை வச்சுதான் பொழைப்பே நடத்துது. பாப்பானுங்களுக்கு பொழைக்கிறதுக்கு கோவிலும் அதில் உள்ள சிலைகளும், அதுக்கு கல்யாணம் கருமாதி தெப்பம் தேர்ந்து ஏதோ பண்ணி தான் பொழைச்சிட்டு இருக்கான். அது மூடத்தனமார் புத்தர். அவர் அடிச்சு கொள்ளும். அப்ப அவர் கொல்லும் போது அவர் அந்த அணியாக வாங்கிட்டாரு. அவர் தான் சிறந்தவர்னு அம்பேத்கர் வந்து புத்த மதத்துல போய் சேர்ந்தார். அப்போ ஒருத்தன் அடிக்கும் போது அது ஏத்துக்கிறது ஒரு பொறுமை. 2 பேர் சண்டை போடும்போது தீர்த்து வைக்க வேண்டியது இறைவன் ஒருத்தர் இருந்தான்னா அவனுடைய கடமை. ஐயா பேசும்போது சொன்னாரு, அல்லாஹ் சொல்றான் அப்படின்னாரு. கடைசியா உட்காந்து பேசுறாரு. உருவம் இல்லாத அல்லாவை எப்படி ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சீங்க? அல்லாஹ் சொன்னது சொன்னா ஒரு அகிரணியா போயிடும், அல்லாஹ் சொன்னால் அப்படின்னு சொன்னா பொண்ணா போயிடும். அன்புள்ள சகோதரர்களே, இப்பதான் ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. இது தலைப்புக்கு உள்ள வர்றீங்க, வரவேற்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து குர்ஆன்ல அளவற்ற அருளாளன் இருக்குது, அதே நேரத்தில் அநியாயம் பண்ணியிருக்காரு கேட்கறீங்களா? இது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இது நாங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. அப்ப அழிச்சோங்கிறாரு, நாங்க எங்களையும் அழிக்கல, நாங்களும் கடவுள் இல்லைன்னு தானே சொல்றோம். இது இந்த 2 விஷயம் அறிவுபூர்வமா கேட்டுக்கிறீங்க. இது தலைப்புக்கு உட்பட்ட கேள்வி, நாங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அதுக்கு முன்னாடி அந்த நம்ம கேட்ட 4 கேள்வி இருக்குல்ல, அந்த 4 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலைங்கிறத நிறுவிடணும். ஏன்னா தேனி விஷயத்துக்கு அனுபவ அறிவை கொண்டு சொல்ல முடியாது. பிரபஞ்சம் விரிவடையுதுங்கிறத முகமது சொல்லி இருக்க முடியாது. முகமது தவிர வேற யாரெல்லாம் சொல்லி இருக்க முடியும் நீங்க சொல்லணும். அது யாரு? முகமதுடைய அறிவை கொண்டு, அந்த காலத்து அறிவை கொண்டு சொல்ல இயலாது. அது மாதிரி வந்து இந்த இதயம் விரிகிற விஷயத்தை சொல்லும் பொழுது வெற்றிவேந்தன் வந்து அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டே கவனிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மனிதன் சொல்லலாமே இதயம் சுருங்குவது இதயம் விரிவடையுதுங்கிற மேற்றையெல்லாம்
இதுக்கு ஒரு பெரிய அறிவியல் அறிவுலாம் வேண்டியதில்லை, சும்மாவே சொல்லலாம். ஒரு கவலையா இருக்கும்போது எதையும் சொல்லி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கொண்டு போறாரு. கேள்வி அது இல்ல. கேள்வி என்னன்னு கேட்டா அதுக்கு சொன்ன உதாரணம் தான். எந்த மாதிரி சுருங்குகிறது என்றால், வானில் ஏறி செல்பவனுடைய இதயம் சுருங்குமே, அந்த மாதிரிங்கிறதுல தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க இதுதான் சொல்ல இயலும். எதை சொல்ல இயலும்? நீங்க சொல்ல முடியும். கவலை இருந்தா சுருங்கிடுவான், அது இருந்தா சுருங்கிடுவான், கோவம் வந்தா இதயம் தெரிஞ்சிடும், தெரிஞ்சு ஏதோ சொல்லிட்டு போங்க. குளிச்சா கூட சுருங்க முடியாது, குளிச்சா வெளியே தான் செய்யும், அது சுருங்க கூட வச்சுக்கிடுவோம். மேல இருந்து கீழே விரியும், கீழே மேல கூட சுருங்கும். சரி, அப்படி வச்சுக்கணும். ஏதோ ஒன்று நடக்குது. இது வேண்டாம், அனுபவங்களை சொல்லலாம். இந்த உதாரணத்தை அனுபவங்களை சொல்ல இயலுமா? வானத்துல ஒருத்தன் ஏறி நடந்த செய்தி சொல்ற மாதிரி வானத்துல